இங்கே எத்தனையோ பேர் தமிழை பற்றியும் தமிழோட ஹிஸ்ட்ரி பற்றி நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஹிந்தியை பற்றி பேசினாதான் ஹிந்தி எதிர்ப்பு எதுக்கு நடக்குதுன்றது இந்த 2K ஜென்ரேஷனுக்கு தெரியுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அண்ட் ஹிந்தி எதனால் டாமினேட் ஆச்சுன்னு தெரிஞ்சாதான் நம்ம ஏன் இதுக்கு சண்டை போடுறோம், இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்ட்டு தெரியும். நிறைய பேருக்கு இந்த சண்டை ஏன் அதுக்கு நடக்குதுன்னே தெரியல. இன்னும் சொல்ல போனால் இது ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு பார்ட்டாக ஹிந்தியை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ இது மொத்தமும் நான் ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தது தான். ஸோ பாருங்கள். அண்ட் இதில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் வியூவர்ஸ், நான் தான் அபிமான சூரிய ஏரிஸ் பேசுகிறேன், சூரியகிராஃபி சேனல்லேருந்து. இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றினா ஹிந்தி எப்படி இந்தியாவில் ரொம்ப பிரபலமாச்சு, இதோடைய வரலாறு என்ன, அண்ட் இப்போ இது இந்த அளவுக்கு வளர்கிறதுக்கு எது காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹிந்தி எப்படி முதல்ல ஆரம்பிச்சதுன்றதை நான் சொல்லிடுறேன். ஹிந்தி எல்லாருக்குமே தெரியும், சமஸ்கிருதத்துலேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு. சான்ஸ்கிரிப்ட்ன்றது ரொம்ப ரொம்ப ஓல்டஸ்ட் லாங்குவேஜ். தமிழ் அளவுக்குலாம் கிடையாது, பட் சான்ஸ்கிரிப்ட் ஓல்டஸ்ட் தான். இந்த சான்ஸ்கிரிப்ட்லேருந்து ஒரு லாங்குவேஜ் வந்தது, அதுதான் பிராக்ரித் என்ற லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா புத்திசம் ஜெயினிசமோடைய நிறைய ஸ்கிரிப்ட்ஸில் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அந்த லாங்குவேஜ் ஹிந்தி கிடையாது, பிராக்ரித். இந்த பிராக்ரித் அப்படிங்கிற லாங்குவேஜிலேருந்து உருவான ஒரு லாங்குவேஜ் தான் அப்பபிரம்சா. அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரில, பட் இந்த அப்பபிரம்சான்ற லாங்குவேஜ் தான் ஹிந்தியாக மாறி இருக்குது. எதனால் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஹிந்தி பேசின அந்த டைமில் பார்த்திங்கன்னா 7th-லேருந்து 10th century. ஸோ இந்த டைமில் அப்பபிரம்சான்ற ஒரு லாங்குவேஜ் ஹிந்தி டயலெக்டை அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிது. அண்ட் லேட்டர் டெல்லி சுல்தானேட் அண்ட் முகலோடைய அந்த டைம் லைனில் இந்தியாவுக்குள்ளே முஸ்லீம் ஆரிஜின்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அரபிக் லாங்குவேஜோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்தியாவுக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிது. ஸோ இந்த அரபிக் லாங்குவேஜ் இந்த பிராக்ரித் லாங்குவேஜ், அதாவது இந்த ஃபேமிலியில் இருக்கிற இந்த ஹிந்தி லாங்குவேஜை பாதிக்க ஆரம்பிச்சிது. அப்போதைக்கு இதுக்கு பேர் ஹிந்தி கிடையாது, அப்பபிரம்சா. இந்த லாங்குவேஜ் நம்மளுடைய இந்த அரபிக் லாங்குவேஜோட மர்ஜ் ஆகி உருவானது தான் ஹிந்துஸ்தானி. இந்த ஹிந்துஸ்தானிங்கிற அந்த லாங்குவேஜ் தான் காலப்போக்கில் மதவாரியாக 2 லாங்குவேஜாக பிரிஞ்சுது. ஒன்று பார்த்திங்கன்னா ஹிந்தி அண்ட் இன்னொரு லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா உருது. ஸோ கிட்டத்தட்ட 2 லாங்குவேஜ் ஒரே மாதிரி இருக்குல்ல. ஸோ ஒரு லாங்குவேஜ் பியூராக ஹிந்துஸ்க்காகவே உருவாக்கப்பட்டது, இன்னொரு லாங்குவேஜ் பியூராகவே முஸ்லீம்காகவே உருவாக்கப்பட்டது. ஆரம்பத்திலேயே இந்த ஒரு பிரிவினைகள் இருந்திருக்குது. ஸோ லேட்டர் என்ன ஆச்சுன்னா தேவனாகிரி ஸ்கிரிப்ட், அதாவது இது வரைக்கும் நான் பேச்சுக்கு தான் சொல்கிறேன், எழுத்து வடிவு இப்போ தான் ஆரம்பிக்குது. அதாவது 19th century மாடர்ன் ஹிந்தி எழுத்து வடிவம் பெறுது. எதனால் தேவனாகிரி ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு எழுத்து வடிவத்தை அடாப்ட் பண்ணுது. இது மரப்பட்டையில் எழுதப்படுறதுனால தான் குச்சி குச்சியாக தெரியுது உங்களுக்கு. நம்மள்து வளையமாக இருக்கிறதுக்கு காரணம் ஓலைச்சுவடிகளில் நாம் எழுதுவோம், அதனால் அது வளையமாக இருக்கும். ஸோ இதை யார் கவர்மெண்ட்டுக்குள்ளே இந்த ஹிந்தி லாங்குவேஜை எப்படி முதல்ல கொண்டு வந்தாங்கன்னா, அது கொண்டு வந்த மனுஷன் பெரிய ஆள் யாருன்னா மகாத்மா காந்தி. இவர் தான் ஹிந்தியை இந்தியன் கவர்மெண்ட் கான்ஸ்டியூஷனுக்குள்ளே கொண்டு வந்தது. ஸோ ஹிந்தி லாங்குவேஜை 2 பேர் கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலி. மகாத்மா காந்தி, பாரதேந்து ஹரிச்சந்திரா அப்படிங்கிற 2 பேர். ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு ஹிந்தியை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட் கான்ஸ்டியூஷனுக்குள்ளே. அண்டு ஹிந்தி அதிகமாக பிரிட்டிஷ் அண்ட் இந்த சுதந்திர போராட்டத்துக்காக நிறைய இன்வால்மெண்ட் வந்திருக்கு இந்த லாங்குவேஜனால். ஸோ இது ஒரு கோர்ட் லாங்குவேஜாக முடிஞ்ச அளவுக்கு மகாத்மா காந்தி உள்ளே வர போராடி இருக்கார் அப்போவே. ஸோ இந்த ஹிந்தி உருதுங்கிற இந்த 2 லாங்குவேஜுமே அப்போவே ஒரு ஹிந்து முஸ்லீம்க்கு நடுவில் ஒரு சண்டையாக தான் இருந்திருக்குது. ஸோ உருது பேசுகிற முக்கால்வாசி பேர் பாகிஸ்தான் ஒரு கண்ட்ரி உருவாக்குனதுனால ஹிந்தின்ற லாங்குவேஜ் இந்தியாவாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரிவினை தான் அங்கே ஆரம்பிச்சிது. ஸோ ஹிந்தி பேசுகிற எல்லாருமே இந்தியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்
அந்த டைமில் தான் ஆரம்பிச்சது 1947. ஸோ 1950 ஆச்சு. 1947 சுதந்திரம் வந்துருச்சு. 1947 1950 வந்து லா க்ரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ லா க்ரியேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். இவர் என்ன பண்ணுறாருன்னா ஹிந்தியை நம்ம கான்ஸ்டியூஷனில் அடாப்ட் பண்ணணும் சொல்லி ஒரு லா எழுதுகிறார். அந்த டைமில் வந்து கோர்ட்டில் வந்து இதை பேசுகிறாரு. ஸோ ஹிந்தி வந்து இந்தியாவில் பல பேரால் பேசப்படுது. டியூ டு டெல்லி சுல்தானேட் அண்ட் முகல் எம்பையர் ஹிந்தி வந்து இந்தியா முழுக்க வந்து பரப்பப்படுது. ஸோ இதனால் ஹிந்தி வந்து இந்தியாவில் லார்ஜஸ்ட் ஸ்பீக்கிங் பீப்புள்ஸ் வந்து ஹிந்தியாக இருக்காங்க. ஸோ இந்த ஹிந்தி அதிகமாக இருக்கிற காரணத்தினால டாக்டர் B.R. அம்பேத்கர் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷை வந்து கோர்ட் லாங்குவேஜாகவும் அஃபிஷியல் நேஷ்னல் லாங்குவேஜாகவும் வந்து அறிவிக்க ட்ரை பண்ணுறாரு. பட் இந்த டைமில் வந்து எதிர்ப்பு தெளிவுது எங்கே இருந்துன்னா சவுத் இந்தியாவில். ஏன்னா நார்த் இந்தியாவில் முக்கால்வாசி லாங்குவேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ஹிந்தியை வந்து அவங்க அடாப்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இப்படி சொல்லாமல் மெட்ராஸ் பிரசிடென்சின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஆல்ரெடி கோர்ட் லாங்குவேஜாக 4 லாங்குவேஜ் இருந்திருக்கு மெட்ராஸ் பிரசிடென்சியில். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த 4 லாங்குவேஜ் ஆல்ரெடி இருக்குது டாமினண்ட்டாக. ஸோ இந்த இடத்துல இந்த மொழிக்கு சம்மந்தமே இல்லாதனால இந்த ஹிந்தின்றது ஒரே இந்தியாவை 2ஆக பிரித்து காட்டுறதுனால ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஹிந்தி கற்றுக்கிட்டே ஆகணும். நார்த் இந்தியாவிலேருந்து ஆர்டர்ஸ் வந்தாலும் சவுத் இந்தியாவில் எங்கள் லாங்குவேஜ் எங்களுக்கு முக்கியம்னு சொல்லி இந்த இடத்துல வந்து எதிர்ப்பு கிளம்புது. ஸோ அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். எதனால் எப்படி எல்லாத்தையும் நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி தேவநாகரி ஸ்கிரிப்டோடு இருக்குது. அண்ட் தமிழ், தெலுங்கு, மலையாளம் வந்து தமிழி ஸ்லாங்கை ஃபாலோ பண்ணுறாங்க. மேபி தெலுங்கு மலையாளம் டிஃப்ரெண்ட்டுன்னு நினைக்கிறேன். பட் தமிழ் வந்து தமிழி ஸ்கிரிப்டை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஸோ இந்த இடத்துல ஒரு எதிர்ப்பு, இந்த இடத்துல ஒரு எதிர்ப்புன்றதுனால இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் மொத்தமாக 22 லாங்குவேஜாக அஃபிஷியல் லாங்குவேஜாக வந்து அறிவிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி 22 லாங்குவேஜும் கோர்ட்டில் பேசலாம், கவர்மெண்ட்டுக்குள்ளே பேசிக்கலாம். ஸோ ஹிந்தி தான் நேஷ்னல் லாங்குவேஜுன்றது வந்து ஒரு அடிப்படை முட்டாள்தான்றதை நான் இதில் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 40% ஆஃப் த பீப்புள் வந்து ஹிந்தி பேசுகிறாங்க. தெலுங்கு ஒரு 10% ஐ திங்க் சம்திங். தெலுங்கு தான் வந்து ஹிந்திக்கு அடுத்து அதிகமாக பேசக்கூடியது. இன்றைக்கி ஹிந்தி வந்து நான் வந்து சொன்னேன்ல அந்த முகல் எம்பையர் டைமில் இருந்து நிறைய லாங்குவேஜஸ் வந்து ஹிந்தி திணிப்பு காரணமாக அழிக்கப்பட்டது. அது யாருன்னா மராத்தி, போஜ்பூரி, பெங்காலி கூட முடிஞ்ச அளவுக்கு தாக்கு பிடிச்சி தூக்கிட்டு இருக்குது. குஜராத்தி அண்ட் உருதுவும் நிறைய லாங்குவேஜை மூழ்கிடுச்சு. ஸோ ஹிந்தியும் உருதுவும் சேர்ந்து நிறைய லாங்குவேஜ் அழிச்சிருச்சுன்னு சொல்கிறதோட மர்ஜ் ஆகிடுச்சு, ஹிந்தியோட மர்ஜ் ஆகிடுச்சு. ஆனால் 2 லாங்குவேஜ் வேறு மாதிரி இருக்கிறதுனால தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த பக்கம், இன்னொரு பக்கம் வந்து ஆரிய மொழியான ஹிந்தி, இது 2ம் மர்ஜ் ஆகாத காரணத்தினால 2ம் தனியாகவே நிற்கிது. அண்ட் இன்னமும் ஒட்ட மாட்டேங்கிறோம், அதுதான் வித்தியாசம். ஸோ ஹிந்தி உள்ளே வந்துச்சுன்னா இந்தியா ஒன்றாயிடும் அண்ட் இந்தியா நேஷ்னல் லாங்குவேஜாக மாற்றிடலான்றது கவர்மெண்ட்டோட ஐடியா. பட் நமக்கு அது பிடிக்கல, புரியுதுங்களா? ஸோ அதனால் நாம் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ இந்த ஆன்டி ஹிந்தி கிளைம் வந்து நடந்துகிட்டே இருக்கிறதுனால 1950 இப்போ வரைக்குமே வந்து இந்த நேஷ்னல் லாங்குவேஜுக்கான ஒரு போர் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அண்ட் இந்த தமிழ், பெங்காலி, தெலுங்கு இவங்க எல்லாருமே வந்து இந்த போராட்டத்துக்கு மெயின் காரணமாக இருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான், இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நான் தமிழ் அண்ட் நம்மளுடைய லாங்குவேஜ் ஸ்ட்ரகிள் என்ன, இதுக்கு பின்னாடி என்னென்னலாம் நடந்திருக்கு, நிறைய பேர் ரத்த கலரியெல்லாம் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க, அதுக்கு பின்னாடி வழிகள் நிறைய இருக்குது. பட் இன்றைக்கி வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. அன்றைக்கி இந்த லாங்குவேஜை உள்ளே வரக்கூடாதுன்ற அளவுக்கு எப்படிலாம் பண்ணாங்கன்றதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Until then, bye.